வீட்டில் எத்தனை பேர் உங்க வீட்டில் இருக்க எல்லாரோட முகத்தையும் பார்த்துருப்பீங்க, உணராம பார்த்துருப்போம். Can you draw this image in your paper? இது வரையும் போது என்ன நினைச்சிட்டு வரைச்சீங்க? நான் என்னுடைய வாழ்க்கை இன்று இப்போது. உள முழுமை நலமுறை அல்லது கெஸ்டால்ட் தெரப்பி என்பது ஒரு மனிதம் சார்ந்த மற்றும் அனுபவ அடிப்படையிலான ஒரு உளவியல் சிகிச்சை முறை. கெஸ்டால்ட் என்ற ஜெர்மன் சொல்லின் பொருள் முழுமை அல்லது ஒருங்கிணைந்த வடிவம். இது சுய விழிப்புணர்வை அதிகரிக்கவும் நிகழ்காலத்தில் வாழ்ந்திடவும் நம்மை பயணப்படுத்துகிறது. சுய விழிப்புணர்வை அதிகரித்து உறவுகளில் இணக்கத்தை உருவாக்கி உள்ளத்தின் உள் மோதல்களை தீர்க்க உதவுவதுதான் உள முழுமை நலமுறையின் நோக்கமாகும். உள முழுமை நலமுறையை உருவாக்கியவர்கள் ஜெர்மனியில் பிறந்த ஃப்ரிட்ஸ் பெர்ல்ஸ், அவரது மனைவி லாரா பெர்ல்ஸ். ஃப்ரிட்ஸ் தான் கெஸ்டால்ட் தெரப்பி என்று இந்த உளநல முறைக்கு பெயரிட்டார். இவர் ஆரம்பத்தில் சிக்மண்ட் ஃப்ராய்டால் கவரப்பட்டார். ஜெர்மனியில் இருந்து ஹிட்லரிடமிருந்து தப்புவதற்காக அமெரிக்கா சென்றார். அங்கு நியூயார்க் நகரில் உள முழுமை நலமுறை மையத்தை நிறுவினார். இவரும் இவரின் மனைவியும் சாகும் வரை இந்த மையத்தில் பணிபுரிந்தனர். உள முழுமை நலமுறையின் சிறப்புத்தன்மை மற்றும் தனி கவனம். கெஸ்டால்ட் உளவியலில் ஃபிகர் கிரவுண்ட் பிரின்சிபிள் அல்லது பிம்பம் பின்புல கோட்பாட்டிற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு வேஸ் ஃபேசஸ் இல்யூஷன் அல்லது குவளை முக மாயை. பிம்பம் நம் கவனத்திற்கு முன்னிற்கும் முக்கியமான உருவம். பின்புலம் அந்த பிம்பத்தை சுற்றியிருக்கும் பின்னணி, பெரும்பாலும் கவனிக்கப்படாத பகுதி. ஒரே படம் ஒருமுறை பார்க்கும்போது குவளை பிம்பமாகவும் முகங்கள் பின்புலமாகவும் தெரியும். மறுமுறை முகங்கள் பிம்பமாகவும் குவளை பின்புலமாகவும் தெரியும். எனவே உள்ளுணர்தல் அல்லது பெர்செப்ஷன் மாறுபடும் போது ஒரே படம் ஒன்றுக்கும் மேற்பட்ட சாத்தியமான வடிவங்களில் நோக்கப்படுகிறது. இதனால் உணர்வுகள் என்பது வெளிப்புற உலகின் உண்மையல்ல, மனது எவ்வாறு கவனத்தை செலுத்துகிறது என்பதை காட்டுகிறது. இப்போது மற்றும் இங்கே. உள முழுமை நலமுறை கடந்த காலத்தை அல்லது எதிர்காலத்தை நினைத்து கொண்டிருப்பதை விட நிகழ்கால தற்போதைய அனுபவங்களில் நிறைவாக வாழ்வதற்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. முழுமை மற்றும் ஒருங்கிணைப்பு மனிதரை மனம், உடல், உணர்வு, சூழல் ஆகியவை ஒருங்கிணைந்த முழுமையான உயிரினமாக பார்க்கிறது. தனிநபர் பொறுப்பு தனிநபரின் செயல்கள், முடிவுகள் மற்றும் உணர்ச்சிகளுக்கு பிறர் மீது குற்றம் சாட்டாமல் அவர்களையே பொறுப்பேற்க ஊக்குவிக்கிறது. தீர்க்கப்படாத விஷயங்கள் கடந்த கால தீர்க்கப்படாத பிரச்சனைகள், உணர்வுகள் மற்றும் மோதல்களை கையாள உதவுகிறது. உறவுகளை பாதிக்கும் தவறான எல்லைகளை தவிர்த்து நல்ல உறவுகளை தெளிவான எல்லைகளின் மூலம் உருவாக்குகின்றது. உள முழுமை நலமுறையில் கையாளப்படும் உளநுட்ப திறன்கள் மற்றும் செயல்படும் விதம். காலி நாற்காலி உளநுட்பம். உளநல பயனாளி ஒரு நபரை அல்லது தங்கள் எண்ணங்களின் ஒரு பகுதியை முன்னிறுத்தி ஒரு காலி நாற்காலியுடன் பேசுகிறார். இது தீர்க்கப்படாத பிரச்சனைகள், உணர்வுகள் மற்றும் மோதல்களை சீராக்க உதவுகிறது. பங்கேற்று நடித்தல் ரோல் பிளேயிங். உளநல பயனாளி தனது தன்மை அல்லது பார்வையின் வெவ்வேறு பகுதிகளை நாடக வடிவில் நடித்து காட்டுதல். இது உள்மன சிக்கல்கள், முரண்பாடான உணர்வுகளை புரிய, அதாவது சுய அறிதலுக்கு உதவுகிறது. உடல் விழிப்புணர்வு பாடி அவேர்னஸ். உளநல பயனாளி தனது உடல் உணர்வுகளை கவனித்து விவரிக்க ஊக்குவிக்கப்படுகிறார். அவை பயம், நடுக்கம் போன்ற ஒடுக்கப்பட்ட உணர்வுகளை வெளிக்கொணர செய்கிறது. உரையாடல் பயிற்சி டயலாக் எக்ஸசைஸ் திறந்த நேர்நோக்கான உரையாடல்களை ஊக்குவிக்கிறது. உளநல பயனாளி தன்னுடன் தானே உரையாடுகிறார். மொழியை கவனித்தல் ஃபோக்கஸ் ஆன் லாங்குவேஜ். கடந்த காலம் அல்லது எதிர்காலம் குறித்து அல்லாமல் தற்போதைய உணர்வு மற்றும் அனுபவங்களை பற்றி பேச உள முழுமை நலமுறை ஊக்குவிக்கிறது. எடுத்துக்காட்டாக, நான் கோபமாக இருந்தேன் என்று சொல்லாமல்
நான் கோபமாக இருக்கிறேன் என்று சொல்வது. தன் உணர்ச்சிகளுக்கும் செயல்களுக்கும் பொறுப்பு ஏற்கும் வார்த்தைகளை பயன்படுத்த செய்கிறது. உதாரணமாக, நீ என்னை சோகமடைய வைத்தாய் என்பதை விட நான் சோகமாக உணர்கிறேன் என்று சொல்வது. மேலும் உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்த உதவுகிறது. எனக்கு ஏதோ சரியில்லை போல் தெரிகிறது என்பதற்கு பதில் நான் பயப்படுகிறேன் என்று தெளிவாக மறைக்காமல் சொல்வது. உள முழுமை நலமுறையால் ஏற்படும் பயன்கள்: மேம்பட்ட சுய விழிப்புணர்வு, என்ஹான்ஸ்ட் செல்ஃப் அவேர்னஸ். உளநல பயனாளிகள் தங்கள் சிந்தனைகள், உணர்வுகள் மற்றும் நடத்தைகளை ஆழமாக புரிந்து கொள்கிறார்கள். உணர்ச்சி மடைமாற்றத்தில் வளர்ச்சி, இம்ப்ரூவ்டு இமோஷனல் ரெகுலேஷன். உளநல பயனாளிகள் தங்கள் உணர்ச்சிகளை ஒடுக்குவது மற்றும் தவிர்ப்பதை விட அவற்றை ஏற்றுக்கொள்வதையும் செயலாக்குவதையும் கற்றுக்கொள்கிறார்கள். தனிநபர் வாழ்க்கையில் பொறுப்புணர்வு அதிகரிப்பு, இன்க்ரீஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஒன்ஸ் லைஃப். உளநல பயனாளிகள் வெளிப்புற சூழ்நிலைகளை குற்றம் சாட்டுவதற்கு பதிலாக தங்கள் தேர்வுகள் மற்றும் செயல்களுக்கு பொறுப்பேற்க கற்றுக்கொள்ளுகிறார்கள். முரண்படும் எண்ணங்களின் ஒருமைப்பாடு, இன்டகிரேஷன் ஆஃப் கான்ஃப்ளிக்டிங் பார்ட்ஸ். உளநல பயனாளிகளின் முரண்பட்ட ஆசைகள் அல்லது மதிப்புகள் போன்ற உள்மன நெருக்கடிகளை ஆராய்ந்து சமநிலைப்படுத்த முன்வருகிறார்கள். உறவுகளை மேம்படுத்தல், இம்ப்ரூவ்டு ரிலேஷன்ஷிப்ஸ். சுய விழிப்புணர்வு மற்றும் தொடர்பு திறன்களின் மூலம் உளநல பயனாளிகள் மற்றவர்களுடன் தங்கள் உறவுகளை மேம்படுத்துகிறார்கள். நிகழ்காலத்தில் வாழ்தல், லிவிங் இன் த பிரசன்ட் மொமெண்ட். உளநல பயனாளிகள் கடந்த காலத்தின் மனக்கசப்புகளையும் எதிர்கால கவலைகளையும் விடுத்து இப்போது மற்றும் இங்கே என்பதை மையமாக கொண்ட வாழ்வில் கவனம் செலுத்துகிறார்கள். தீர்க்கப்படாத செயல்களின் தீர்வு, ரெசல்யூஷன் ஆஃப் அன்ஃபினிஷ்ட் பிசினஸ். உளநல பயனாளிகள் காலி நாற்காலி பயிற்சி போன்ற நுட்பங்களின் மூலம் கடந்த காலத்தில் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் அல்லது உணர்ச்சி சார்ந்த சுமைகளை தீர்க்கிறார்கள். படைப்பாற்றல் மற்றும் தகவமைப்பு திறனை அதிகரித்தல், இன்க்ரீஸ்ட் கிரியேட்டிவிட்டி அண்ட் அடாப்டபிலிட்டி. பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் புதிய கண்ணோட்டங்களையும் படைப்பாற்றல் மற்றும் தகவமைப்பு திறன்களையும் கற்றுக்கொள்கிறார்கள். சுய ஏற்பை மேம்படுத்தல், கிரேட்டர் செல்ஃப் அக்செப்டன்ஸ். உளநல பயனாளிகள் தங்கள் பலவீனங்களையும் பலங்களையும் மறுத்தல் இல்லாமல் ஏற்றுக்கொள்கிறார்கள். சுய வளர்ச்சி மற்றும் வலுவூட்டல், எம்பவர்மெண்ட் அண்ட் growth. உளநல பயனாளிகள் தங்கள் தனிப்பட்ட வளர்ச்சியை அனுபவித்து முழு திறனை நோக்கி நகர்கிறார்கள். செயல்முறை பயிற்சியாக கொடுக்கும் செய்து காட்டுதல்கள் மற்றும் திறன் பயிற்சிகள், பிராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் கெஸ்டால்ட் தெரப்பி அண்ட் ஸ்கில் ஆக்டிவிட்டீஸ். காலி நாற்காலி உளநுட்பம், த எம்டி சேர் டெக்னிக். தீர்க்கப்படாத பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவும் மற்றவர்களிடமோ அல்லது தன்னிடமுள்ள உறவு சிக்கல்களை சரி செய்வதற்காகவும் இந்த உளநுட்ப முறை பயன்படுத்தப்படுகிறது. காலி நாற்காலி உளநுட்பம் செயல்படும் விதம். அமைப்பு: சிகிச்சை அறையில் உளநல பயனாளி அமர்ந்திருக்கும் நாற்காலியின் எதிரில் ஒரு காலி நாற்காலி வைக்கப்படுகிறது. கற்பனை: அந்த காலி நாற்காலியில் தன் உள்ளத்தின் ஒரு பக்கம் அல்லது யாரோ ஒருவர், உதாரணமாக பெற்றோர், நண்பர், வாழ்க்கை துணை, அந்த நாற்காலியில் உட்கார்ந்திருக்கிறார்கள் என கற்பனை செய்யுமாறு கேட்கவும். உரையாடல்: உளநல பயனாளி அந்த காலி நாற்காலியில் இருப்பவரிடம் பேசுகிறார். கோபம், துக்கம், குற்ற உணர்வு, விரக்தி போன்ற உணர்வுகளை வெளிப்படையாக சொல்கிறார். ஆற்றுப்படுத்துனர் அந்த கற்பனை நபரிடம் நேரடியாக பேச வழி நடத்துகிறார். சில சமயங்களில் சிகிச்சையாளர் உளநல பயனாளியிடம் அந்த காலி நாற்காலிக்கு விருப்பமுடன் மாறி அமர சொல்வார். உளநல பயனாளி அந்த கற்பனை நபர் போல பதில் அளிக்க வேண்டும். இவ்வாறு இரு பக்கமும் உரையாடுவதால் உள்ளார்ந்த முரண்பாடுகள் வெளிப்படும். முடிவில் பங்கேற்பாளரின் அனுபவத்தை அல்லது கற்றலை பற்றி சிகிச்சையாளர் விவரிக்கிறார். 35 வயதிலே சாரா என்ற ஒரு பெண் 3 ஆண்டுகளுக்கு முன் தனது அம்மாவை இழந்ததனால் கவலையை தோய்ந்து வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் தவிக்கின்றார். மேலும் இறப்பதற்கு முன்பு தன் அம்மாவுடன் அதிக நேரம் செலவிடாததற்காக குற்ற உணர்ச்சி சொற்கொள்கின்றார். So she is only having the unfinished business which is not completed. It's troubling her today. இன்னைக்கும் அது நடந்து போன ஒரு காரியம் அவளை இன்னைக்கும் தொந்தரவு பண்ணிட்டே. இப்போதைக்கு அந்த பிரச்சனையில அம்மா இன்னைக்கு இருந்து அவளை தொந்தரவு பண்ணல.
முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி. அம்மா சிக்கா இருந்தாங்க, இறந்துட்டாங்க. பட் அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் அந்த இன்சிடென்ட் வந்து அவங்களுமே எனக்கு ட்ராவல் பண்ணிட்டே இருக்கு. ஓகே அம்மா, எனக்கு நீங்கள் என் கூட இருக்கும்போது என்னை நல்லா பாசமாக வளர்த்தீங்க, கஷ்டப்பட்டு படிக்க வச்சீங்க. ஆனால் ஓல்டு ஏஜ் ஆகும்போது நான் கவனித்தேன். ஆனால் சில நேரங்களில் ரொம்ப கோபப்பட்டிருக்கேன் உங்கள்கிட்ட. நீங்கள் என் கூட பேசுறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு கூப்பிடுவீங்க. நான் என்னுடைய ஒர்க் லோடில் உங்கள்கிட்ட இருந்து நான் பேசினதில்லை. நிறைய நேரம் உங்களை அவாய்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த நேரம் எனக்கு அது தெரியல, நம்ம இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு தோணலை. இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, நீங்கள் என்கிட்ட இல்லாத நேரத்தில் நம்ம கொஞ்சம் அம்மாவோட இன்னும் பொறுமையாக இருந்திருக்கலாம், கொஞ்ச நேரம் அம்மாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருக்கலாம் அப்படின்னு இப்போ நினச்சி எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஃபீலிங்கை மட்டும் இன்னும் கொஞ்சம் வாபலைஸ் பண்ணுறீங்களா? அம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, டெய்லி சாப்பிட முடியல, காஃபி குடிக்கும் போதும் உங்க நினைவு தான் எனக்கு வருது. அம்மா இந்த இடத்துல இருப்பாங்க, அந்த இடத்துல இருப்பாங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கலாம். நிறைய இடத்துக்கு போக ஆசைப்பட்டீங்க, ஆனால் கூட்டிகிட்டு போகிறதுல சிரமங்க ஒரே காரணத்துக்காக நான் நிறைய தடவை அவாய்ட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் எனக்கு இப்போ கில்ட்டியாக இருக்குது. அம்மாட்ட கில்ட்டியாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்னும் என்னெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க? அம்மா என்ன மன்னிக்கணும். எனக்கும் இந்த மன அழுத்தத்திலேருந்து நான் வெளியில் வரணும், இந்த கில்ட்டி கான்சியஸ்லேருந்து நான் வெளியில் வரணும். ஓகே ஓகே இப்போ கண்ணை திறந்து இந்த சேரில் வந்து உட்காந்துக்காங்க. இப்போ நீங்கள் தான் அம்மா, நீங்கள் அந்த பக்கம் உட்காந்துருக்கீங்க. இப்போ அம்மா உங்ககிட்ட என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்னு கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து அம்மா இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் பேசணும். நீங்கள் தான் அம்மாவாக இருக்கீங்க. அம்மா வந்து இப்போ உங்ககிட்ட பேசுவாங்க. கண்ணை மூடிக்கங்க, மூடிட்டு யூ கேன் ஜஸ்ட் ஸ்டார்ட் டாக்கிங். எஸ். ஏம்மா, நீ என் பிள்ளை இல்லாமா, ஒன்று நான் தப்பாக நினைப்பேனாம்மா. நீ எவ்வளோ நல்லா என்கிட்ட பாசமாக இருந்திருக்கா, எவ்வளோ செய்திருக்கிற, இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைம்மா. அம்மா அதுக்கெல்லாம் வருத்தப்பட மாட்டேம்மா. நீ என் பிள்ளை, நீ சந்தோஷமாக இருக்கணும்மா. நீ சந்தோஷமாக இருந்தால் தான் உனக்கு ஃபேமிலியை பார்க்க முடியும். அதனால நீ அம்மாவை நினச்சி வருத்தப்படாதம்மா. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இப்போ அம்மா உங்கள்கிட்ட பேசினதை கேட்டீங்க இல்லையா? அம்மா வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டாங்க, கேட்டு உங்கள்கிட்ட இப்போ ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. இப்போ கண்ணை முடிக்கங்க. இப்போ நீங்கள் அம்மாக்கிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க? அம்மா, நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேம்மா. நீங்களும் வருத்தப்படலை. உங்கள் பிள்ளையா என்ன நல்லா அணைச்சிக்கிட்டீங்க. 4 நாள் இனி இதை நினச்சி கவலைப்பட மாட்டேன். நான் இப்போ இதிலேருந்து கம்ப்ளீட்டாக விடுதலை ஆகிட்டேன். இப்போ நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உங்களோட ஃபீலிங் மட்டும் என்னன்னு சொல்கிறீங்களா? இப்போ அந்த மனசில் இருந்த அந்த பாரம் குறைஞ்சிச்சு. நம்ம அம்மா நம்மளை ஏற்றுக்கிட்டாங்க, அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. தாய் உள்ளத்தோட அவங்கள ஏற்றுக்கிட்டாங்க, மன்னிச்சுட்டாங்க. அதனால இனி நம்ம அதை பற்றி நினைக்கக்கூடாது. நம்ம சந்தோஷமாக நிறைய நல்ல காரியங்கள் அம்மா எதெல்லாம் ஆசைப்படுவாங்களோ அந்த நல்ல காரியங்கள்லாம் செய்து நம்ம அதன் மூலம் அம்மாவையும் மகிழ்ச்சி கொடுக்கணும், நம்மளும் மகிழ்ச்சியாக இருக்கணும். இனி நம்ம அப்படின்னு நினச்சி அதுலேருந்து வெளியே வரணும். அந்த பெயின்ஃபுல் ஃபீலிங் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்றத 1லேருந்து 10க்குள்ள ஏதாவது நம்பர் சொல்லுவீங்களா? அந்த ஃபஸ்ட்டு இருந்த ஃபீலிங் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்றதுக்கு நம்பர் 1லேருந்து 10க்குள்ள ஏதாவது நம்பர் சொல்லுவீங்களா? 5. வெரி குட். ஸோ இந்த தெரப்பி மூலம் அவங்ககிட்ட பேசி தீர்த்ததுக்கு அப்புறம் நம்மளை அப்படியே ஒரு சேஃபர் ஜோனுக்கு கொண்டு வந்து நம்ம ஹியர் அண்ட் நவ் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் கொண்டு வந்து சந்தோஷமா வாழ போகிறோம். புரியுதுங்களா? இட்ஸ் வெரி வெரி சிம்பிள் மெத்தட். நீங்களே யாருமே பார்க்க வேணாம். பார்க்காத இடத்துல ரூம்லேயே உட்காந்துட்டு உங்கள் ரூம்லேயே உட்காந்து யார் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அந்த பர்சனை இமேஜின் பண்ணி முன்னாடி உட்காந்து நீங்களே டீல் பண்ணி அந்த இஷ்யூவை ஈஸியாக கிளியர் பண்ணி அந்த பக்கம் வச்சுருவோம். இட்ஸ் அ வெரி சிம்பிள் மெத்தட், வெரி ஹேண்டி. யூ டோன்ட் நீட் எனி எக்ஸ்பர்ட் டு ஹெல்ப் யூ. அடக்கப்பட்ட கோபம், வருத்தம், பாசம் போன்றவற்றை பாதுகாப்பான சூழலில் வெளிப்படுத்துதல், சுய விழிப்புணர்வு அதிகரித்தல், உள்மன முரண்பாடுகளை தீர்த்தல், பிறரை குற்றம் சாட்டாமல் தனிப்பட்ட பொறுப்பை ஏற்க கற்றுக் கொடுத்தல் போன்றவை காலினாற்காலி உளநுட்பத்தின் பயன்களாகும். உளமுழுமை நலமுறை, கவலை மற்றும் மனசோர்வு, உறவுசார் பிரச்சனைகள்,
மன உளைச்சல் மற்றும் தீர்க்கப்படாத துக்கம், சுயமரியாதை மற்றும் அடையாள பிரச்சனைகள் போன்ற பல உளநல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உதவுகிறது. தனிநபர் வளர்ச்சி மற்றும் சுய ஆராய்ச்சிக்கும் உதவுகிறது. உள முழுமை நலமுறை மனிதனை தற்போதைய தருணத்தில் முழுமையாக தன்னை உணர செய்து தன்னை ஏற்றுக்கொண்டு தனது முடிவுகளுக்கு பொறுப்பேற்க உதவுகிறது. இதன் மூலம் ஒருவர் நிறைவான, உண்மையான, சுய வளர்ச்சியுடைய வாழ்க்கை வாழ முடியும். சரியா படிக்கலன்னு சொல்லிட்டு முட்டுக்கு ஒரு நாள் அடி கொடுத்தாரு. நல்ல முடிய ஆரம்பிச்சு நான் மறுநாளே வந்து கோயிலில் போய் ஒரு காணிக்கை போட்ட வச்சு செத்து போனோம் அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லி நான் ஷேர் பண்ண போது அவருக்கு தான் பரவாயில்லடா என்னைய முட்டி போட வச்சான்னு சொல்லி நான் அவரை வீட்டில் போய் நல்ல தூங்கி இருந்தேன், இதுக்கு என்ன சொல்லுது அப்படின்ட்டு. அப்புறம் மாறுபாடு பரஸ்பரம் ஆறுதல் சொல்லிட்டோம். இப்போ வந்து என்ன சின்ன வயசுல ஒரு விஷயம் இப்போ ஆறுதல் சொல்லிட்டோம். அவரை பேசுற போது எனக்கு ஒரு ஆறுதல் இருந்துச்சு. அதுதான் இங்கே ஷேர் பண்ண நன்றி. உள்ளத்தை தொடுறாப்ல ஹியர் அண்ட் நவ் இருக்கிற விட்டு இல்லாததுக்கு நம்ம பரப்போம். நிகழ்காலத்தை வாழ்ந்து நம்மையும் நம்ம சுற்றி இருக்கிறவங்க எப்பவுமே ஹாப்பியா வச்சுக்கணும். அருமையான கருத்தை நல்ல ஒரு லாங்குவேஜ்ல அப்படியே அழகு போயிட்டோம், அடிமையாயிட்டோம். தேங்க்யூ. 400 பேரை வச்சு பாருங்க, அருமையா. நீங்க எல்லாரும் பிள்ளைங்க மாதிரி, ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ரொம்ப அழகா வாழை கைவிட கை உட்கார்ந்தா பியூட்டிஃபுல்லி excellent. It's not that obedient. I'm not talking about obedient. All of you are focused on something, and that makes you to do what Father tells you. So excellent.